இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனை பற்றி நான் ஏற்கனவே வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருப்பேன்ப்பா. நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன்றது ரெண்டு நான் எம்டி செட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனால் சில கண்டிஷன்ஸில் அது என்ன கண்டிஷன்னா, ஃபங்க்ஷனுக்கு எப்போவுமே ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கும், சரியா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். E1, E2, E3, E4, E5ன்னு. அது செட் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து நான் செட் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். அந்த செட் ஆஃப் எம்ப்ளாயீஸுக்கு சில சேலரிஸ் இருக்குது, சரியா? அந்த சேலரிஸ் வந்து நான் செட் ஒய்னு கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ எம்ப்ளாயி 1 வந்து 1,00,000 ரூபா சேலரி வாங்குறாங்க, எம்ப்ளாயி 2 வந்து 50,000 சேலரி வாங்குறாங்க, எம்ப்ளாயி 3 வந்து 40,000 சேலரி வாங்குறாங்க, எம்ப்ளாயி 4 30,000, எம்ப்ளாயி 5 20,000 சேலரி வாங்குறாங்கப்பா, சரியா? ஸோ எப்போவுமே வந்து இந்த சுச்சுவேஷனில் பாருங்கள், ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு சேலரி தான் இருக்கும், 2 சேலரி இருக்குமா? இருக்காது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஏன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. புரிஞ்சுதாப்பா? ஸோ இதே மாதிரி வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு கடைக்கு நீங்கள் போகிறீங்க. ஒரு புக்குக்கு வந்து ஒரு ப்ரைஸ் தானே இருக்கும், 2 ப்ரைஸ் இருக்குமா? இருக்காது. ஸோ புக்குன்றது இங்கே இன்புட்டு, ப்ரைஸுன்றது இங்கே அவுட்புட்டு. புரிஞ்சதா? ஸோ ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஃபங்க்ஷன், சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, செட் எக்ஸில், ஸோ இந்த ரிலேஷனில் செட் எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம டொமைன்னு சொல்லுவோம், செட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து நம்ம கோடொமைன்னு சொல்லுவோம், சரியா? ஸோ செட் எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம டொமைன்னு சொல்லுவோம், செட் ஒய் வந்து நம்ம கோடொமைன்னு சொல்லுவோம். புரிஞ்சதாப்பா? ஸோ அதே மாதிரி செட் எக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அது எல்லாமே டொமைன், செட் ஒயில் என்னென்ன வேல்யூஸ் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட்டில் வந்து டொமைன் என்னென்னா E1, E2, E3, E4, E5. புரிஞ்சுதா? ஸோ இந்த ரிலேஷனில் கோடொமைன் என்னென்னா 20,000, 30,000, 40,000, 50,000, 1 lakh. ரேஞ்ச் என்னது? ரேஞ்ச் வந்து இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே ரிலேஷனில் இருக்குது. ஸோ அது எல்லாமே ரேஞ்சில் தான் வந்துடும், சரியா? 20,000, 30,000, 40,000, 50,000, 1 lakh எல்லாமே ரேஞ்ச் தான். புரிஞ்சுதாப்பா? அதே மாதிரி செட் ஒய்யோட எலமெண்ட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் ஆகிருக்கா. ஸோ இதை வந்து நம்ம வந்து இமேஜஸ்ன்னு சொல்லலாம், இதை நம்ம இமேஜஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம்ப்பா, சரியா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்றது இன்புட், சரியா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது அவுட்புட் வந்து பின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பி அவுட்புட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இமேஜ் ஆஃப் ஏவோட இமேஜ்னு சொல்லுவோம், சரியா? அதே மாதிரி ஏவை என்ன சொல்லுவோம்னா பியோட ப்ரீ இமேஜ் தான் ஏ அப்படின்னு சொல்லிடுவோம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இன்புட்டு, இதுதான் அவுட்புட்டு, சரியா? இந்த பி என்ன சொல்லுவோம்? இந்த ஃபங்க்ஷனோட இமேஜ்னு சொல்லுவோம், ஏவோட இமேஜ்னு சொல்லுவோம், ஏவை என்ன சொல்லுவோம்? பியோட ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து எவ்ரி எலிமெண்ட், எல்லா எலிமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருந்து தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் E1, E2, E3, E4, E5, E6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனால் இங்கே வந்து அதுக்குரிய அவுட்புட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபங்க்ஷனே கிடையாது. புரிஞ்சுதா? இங்கே இருக்க இன்புட், எல்லா இன்புட்டுக்கும் இங்கே ஒரு இமேஜ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். அதே மாதிரி அந்த இமேஜ் யூனிக்காக இருக்கணும். புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 2 செட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏபின்னு 2 செட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கேயே எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இந்த ஏன்ற செட்டு இதுன்னு வச்சுக்கோங்க, பின்ற செட்டு இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பி, இந்த செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் Q இருந்தால் இந்த 2 செட்டுக்கும் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Q பவர் P நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ப்பா. அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, என் ஆஃப் பின்ற க்யூனா இங்கே ஒரு கவுண்ட் வரும், இங்கேயும் என் ஆஃப் ஏன்றது ஒரு கவுண்ட் வரும். இட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான்ப்பா. ஒரு செட்டில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பி, இன்னொரு செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து க்யூ. இந்த 2 செட்டுக்கும் இடையில எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Q பவர் P நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதே ரிலேஷன்ஸுக்கு வேறு வரும்ப்பா, சரி? நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அங்கே வந்து 2 பவர் PQ வரும். ஸோ ரிலேஷனுக்கு 2 செட்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் PQ. இதே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் 2 செட்டுக்கு இடையில எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Q பவர் P வரும். ஸோ இது அப்ஜெக்டிவில் கேட்பாங்க, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனுக்கும் மாறும். அதே மாதிரி இந்த சாப்டர் பொறுத்தளவு வந்து ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா ஃபங்க்ஷனில் வர நம்பர்ஸ் எல்லாமே, இந்த செட்டில் வர நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கும்.
ரியல் நம்பர்ஸ்னால் என்னப்பா, எல்லா இன்டீஜர்ஸு, நேச்சுரல் நம்பர்ஸு, ஹோல் நம்பர்ஸு, இரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். சரியா? ஸோ ஃபங்க்ஷன் எஃப் எப்போவுமே ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா 1/x+1 சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸோட வேல்யூ என்னென்னா -1. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து -1 இருக்கும்போது இங்கே என்னப்பா ஆகும், 1 - 1 0 ஆயிரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், 1/0 நாட் டிஃபைன்டு, 1/0 ஆயிரும். இது வந்து நாட் டிஃபைன். ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது. எப்போது எஃபோட ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ -1 இருக்கும்போது மட்டும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன். ஸோ எஃப் வந்து இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியும், இருக்கும். ஃபங்க்ஷன்றது இந்த செட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸப்ட் வந்து x = -1 என்ற நம்பருக்கு மட்டும் இங்கே ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்குவோம். அது என்னென்னா 1/x² + 5x + 6. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் என்ன வரும்னா x - 2 x - 3 வரும்பா. சரியா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் வந்து 2 இருக்கும்போது இங்கே என்ன ஆகும், 0 ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து x - 2 x - 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது என்ன ஆகும், 2 - 2 0 ஆயிரும். சரியா? 0 × anything 0, 1/0 வந்து நாட் டிஃபைன்டு. அதே மாதிரி எக்ஸ் வந்து 3 இருக்கும்போது இதுவும் 0 ஆயிரும், 1/0 நாட் டிஃபைன்டு. ஸோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த வேல்யூஸுக்கு வந்து டிஃபைன் ஆகாது, 2 and 3 வேல்யூக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவே இல்லை. சரியா? நாட் டிஃபைன்டு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும் வேல்யூஸ் இருக்கும், டிஃபைன் ஆகும். ஆனால் இந்த 2 நம்பருக்கு மட்டும் டிஃபைன் ஆகாதுன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாப்பா?